என்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. பிளாஸ்டிக் கரன்சி நோட்டுகள் நிறைய நாடுகள்ல புழக்கத்துல இருந்துட்டு இருக்கு. இதுல கள்ள நோட்டுகளை அச்சிடுறது சாத்தியம் இல்லை அப்படின்னும், இந்த நோட்டுகள் காகித கரன்சிகளை விட ரொம்ப தெளிவாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. 2014 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கள ஆய்வுக்காக 100 கோடி எண்ணிக்கையில ரூபாய் 10 மதிப்பிலான பிளாஸ்டிக் நோட்டுகளை கொச்சி, மைசூர், ஜெய்ப்பூர், சிம்லா, புவனேஸ்வரம் ஆகிய 5 நகரங்கள்ல அறிமுகம் செய்யும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டு சம்பந்தமான கேள்விகள் நிறைய எழுப்பப்பட்டு இருந்தது பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் சார்பா. 2015 ஆண்டு பாதுகாப்பு இலைக்கோடு இல்லாத 1000 மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் சில ரிசர்வ் வங்கிக்கு வந்திருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா இலாகா பூர்வ விசாரணை நடத்தப்பட்டுட்டும் வருதான். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இவங்க மீது சட்டப்படி ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல குறைபாடு இல்லாத வகையில ரூபாய் நோட்டுகளை அச்சிடப்படுவதற்கான கூடுதல் பரிசோதனை நடவடிக்கைகளும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன்படி பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சிட பாராளுமன்றத்தின் மத்திய மந்திரி முடிவு செய்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதனால சீக்கிரமாவே பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்துக்கு வந்துரும் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.